இன்னைக்கு வந்து நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன். ஓகே, பாடி ஃப்ளூயிட்ஸ் அண்ட் சர்க்குலேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டர். இதுலேருந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் அதே போல் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே வந்து இந்த சாப்டரை ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, இதில் என்னென்ன ஹெட்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னா பிளட் இருக்குது, அதுக்கப்புறம் லிம்ஃப் இருக்குது, சர்க்குலேட்டரி பாத்வே இருக்குது, டபுள் சர்க்குலேஷன் இருக்குது, ரெகுலேஷன் ஆஃப் கார்டியாக் ஆக்டிவிட்டி, டிசார்டர்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம். ஆனால் இதில் மெயினான கான்செப்ட், மெயினான கொஸ்டின்ஸ் எப்பயுமே எதுலேருந்து கேட்பாங்கன்னா பிளட்டுலேருந்து கேட்பாங்க. ஸோ எல்லாமே இம்பார்ட்டன்ட், பட் ஆனால் வந்து பிளட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ நான் இந்த செஷனில் வந்து நான் உங்களுக்கு பிளட்டை பற்றி நான் வந்து டீச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், யூ ஹேவ் லேர்ன் தட் ஆல் த லிவிங் செல்ஸ் ஹேவ் அ ப்ரொவைடட் வித் நியூட்ரிஷன்ஸ், ஆக்சிஜன் அண்ட் அதர் எசென்ஷியல் சப்ஸ்டன்ஸ். ஓகே, ஆல்சோ த வேஸ்ட் ஆர் அ ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்சஸ் ப்ரொடியூஸ்ட். அப்போது நீங்கள் வந்து நியூட்ரிஷனையும் ஆக்சிஜனையும் யூட்டிலைஸ் பண்ணுது நம்ம பாடி. அது யூட்டிலைஸ் பண்ணிவிட்டு அது ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இட் ப்ரொடியூசஸ் அந்த கெட்டபாலிக் ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா இட் ஆல்சோ ப்ரொடியூசஸ் வேஸ்ட்டுன்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் அது உடம்புல இருந்தால் அது வந்து நம்ம உடம்புக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்போ அதை வந்து யூ ஹாவ் டு எலிமினேட், ரைட்? யூ ஹாவ் டு பி ரிமூவ் கண்டினியூஸ்லி. கண்டினியூஸாக வந்து அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் அ ஹெல்த்தி ஃபங்க்ஷனிங் ஆஃப் டிஷ்யூஸ். It is therefore essential to have efficient mechanisms for the movement of these substances to the cells and from the cells. Okay, so இந்த substance வந்து keep on வந்து இது வந்து மூவ் ஆகிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல இருந்தால் இது வந்து டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், டிஃப்ரெண்ட் குரூப் ஆஃப் அனிமல்ஸ் ஹேவ் எவால்வ்டு டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் ஆஃப் தீஸ் டிரான்ஸ்போர்ட். அப்போது இது ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இதில் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ரைட்டாக? நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் கூட பார்த்தோம், ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு மாதிரி அந்த சிஸ்டம் இருக்கும். அதே போல் தான் இதுவும் ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம்பிள் நோட் பண்ணிக்கோங்க, இதுலேருந்து மேபி வந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம், ரைட்? ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பான்சஸ்க்கும் சிலன்ட்ரேட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்குலேட் த வாட்டர் ஃப்ரம் தயர் சரௌண்டிங்ஸ் த்ரூ தயர் பாடி கேவிட்டிஸ். ஓகே, அதோட பாடி கேவிட்டி வழியாகவே அதோட வாட்டர்ஸை வந்து அது சர்க்குலேட் பண்ணுது டு ஃபெசிலிட்டேட் த செல் டு செல் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் சப்ஸ்டன்சஸ் மோர் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அது பாடி கேவிட்டியை யூஸ் பண்ணிக்குது. மோர் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ்னால் ஹியூமன் வந்து ஒன் ஆஃப் த மோர் காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம். நம்ம ஸ்பெஷல் ஃப்ளூயிடை யூஸ் பண்ண போகிறோம். அப்போது டாப்பிக்கே வந்து பார்த்திங்கன்னா பாடி ஃப்ளூயிட்ஸ், ரைட்டா? பாடி ஃப்ளூயிட்ஸ்னால் நம்ம பாடியில் நிறையா டைப்ஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இருக்குது. அப்போ அதில் மெயினான ஃப்ளூயிட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதில் தான் ஹியூமன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பிளட் இஸ் த மோஸ்ட் காமன்லி யூஸ்டு fluid by the most of the higher organisms including humans for these purpose, right? another body fluid வந்து பார்த்தீங்கன்னா lymph, ரைட்டா? blood ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு பாடி fluid, lymph வந்து ஒரு important, also helps with the transport of the certain substances. In this chapter you will learn about the composition and properties of the blood and lymph tissue fluid. So lymph na என்னன்னா tissue fluid and the mechanism of the circulation of the blood is also explained, ரைட்டா? ஸோ இது என்ன சொல்ல, இதுலேருந்து ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. இதில் எது கொஸ்டினை கேட்கலான்னா ஸ்பான்ச் அண்ட் சிலன்ட்ரேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை அதை பாடி கேவிட்டி மூலமாக வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஆனால் நமக்கு இருக்க ஸ்பெஷலான ஃப்ளூயிட்ஸ் வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஃப்ளூயிட் பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப கேர்ஃபுல்லாக பாருங்கள், நானும் ரொம்ப பொறுமையாக டீச் பண்ணுறேன். நான் எங்கெங்கெல்லாம் டேபிள்ஸ் போட சொல்கிறேன்னா அங்கங்கெல்லாம் டேபிள்ஸ் போட்டு, ரைட்டா? ஸோ இது வந்து அந்தளவு இம்பார்ட்டண்டான ஒன்று வந்து பிளட்டு பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு பிளட் பார்க்க போகிறோம். ஸோ பிளட்டு வந்து பார்த்திங்கன்னா இது என்ன, பிளட்டுன்றது ஒரு ஸ்பெஷல் கனெக்டிவ் டிஷ்யூ. எல்லாமே நமக்கு பயாலஜி பொறுத்தளவு என்சிஆர்டியில் எல்லா லைன்ஸுமே இம்பார்ட்டன்ட், ரைட்? இட்ஸ் a ஸ்பெஷல் கனெக்டிவ் டிஷ்யூ கன்சிஸ்டிங் ஆஃப் அ ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ். அப்போ இதில் என்னென்ன இருக்குன்னா, ஒன்று வந்து ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் இருக்குது, ரெண்டாவது வந்து பிளாஸ்மா இருக்குது, மூணாவது வந்து ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் இருக்குது. இது மூணுமே சேர்ந்தது தான் உங்களுக்கு என்னென்னா பிளட் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? இதில் ஏகப்பட்ட நம்பர்ஸ் வரும்ப்பா. ஸோ நீங்கள் நம்பர்ஸ் எல்லாம் கலெக்டிவாக எழுதிக்கோங்க. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்மா வந்து பார்த்திங்கன்னா இதோட கலர் வந்து ஸ்ட்ரா கலர். நான் கியூ போடுற பாயிண்ட்லாம் கொஸ்டின்ஸாக கேட்க சான்ஸ் இருக்குது. ஓகே, இட்ஸ் எ விஸ்கஸ் ஃப்ளூயிட் கன்சிஸ்டிங் ஆஃப் த 55% ஆஃப் த பிளட். ஸோ 55% ஆஃப் த பிளட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாஸ்மா தான் இருக்குது. ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா 55% ஆஃப் த பிளட். இப்போ பிளட்டுன்றது நீங்கள் நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு 90 to 95% ஆஃப் த பிளாஸ்மா. இப்போ பிளாஸ்மாவில் வந்து மேஜராக இருக்கிறது வாட்டர் தான். அதுக்கப்புறம் ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 to 8% இருக்குது. இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி உங்கள் பிளட் வெசல் இப்படி இருக்குது அப்படின்னா, ஸோ பிளட்டு வந்து இதில் இருக்குது, ரைட்டா? அந்த பிளட்டில்
பிளட்டுன்றது ஒரு காம்பனண்ட். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்மான்றது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரா கலர் விஸ்கஸ் ஃப்ளூயிட். விஸ்கஸ்னால் கொஞ்சம் திக்கான ஃப்ளூயிட். ஓகேவா? இது வந்து ஒரு திக்கான ஃப்ளூயிட். இது வந்து ஒரு பிளட் வெசல்னு வச்சுக்கோங்க. ரத்த குழாய். இது பிளட் வெசலு. பிளட் வெசலுக்குள்ளே தான் உங்களுக்கு பிளட் வந்து இருக்கும். அப்போ இந்த திக்கான இந்த விஸ்கஸ் ஃப்ளூயிட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பர்சன்டேஜை வந்து ஃபார்ம் பண்ணுதுன்னா 55%. பிளட்டோட 55% வந்து இந்த பிளாஸ்மா தான். ரைட்டா? இந்த பிளாஸ்மாவில் அப்போ இந்த பிளாஸ்மாவில் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் காம்போனண்ட்டு 90-92% வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாட்டர் தான் இருக்குது. ரைட்டா? 6-8% தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரோட்டீன் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா காம்போனண்ட் ஆஃப் பிளாஸ்மா. ஸோ பிளாஸ்மான்றது பிளட்டுக்கு 3 காம்போனன்ட் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு காம்போனன்ட் பிளாஸ்மா. ரைட்டா? அடுத்து அப்போ நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பிளட்டுன்றது ஒன்றுமே இல்லைப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பிளட்டு வந்து எதில் இருக்குன்னா நீங்கள் ட்ரா பண்ணி காட்டுறேன். ஒரு பிளட் வெசலுக்குள்ளே தான் உங்களுக்கு பிளட்டுன்றது பாஸ் ஆகும். ரைட்டா? நம்ம ஆர்ட்ரிஸ் அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? அதில் தான் பிளட் வந்து போகும். இதில் உங்களுக்கு பிளாஸ்மான்றது ஒரு வாட்டரி சப்ஸ்டன்ஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு வாட்டர் சஸ்பென்ஷன் மாதிரி. ரைட்டா? ஸோ பிளாஸ்மான்றது இந்த மாதிரி ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த பிளாஸ்மாக்குள்ளே தான் நிறைய இந்த பிளாஸ்மான்றது இதில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க 90-92% வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் தான் இருக்கும். ஓகே, ஒரு 6-8% தான் ப்ரோட்டீன் இருக்கும். இந்த பிளாஸ்மாவில் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் செல் சப்ஸ்டண்ட் ஆகிருக்கும். அதில் வந்து ஒரு செல் சொல்கிறாங்க, அதை தான் ஃபார்ம்டு எலமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபார்ம்டு எலமெண்ட்டில் 3 ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று ஆர்பிசி ஞாபகம் வச்சுக்கணும், ரெட் பிளட் செல்லு. இன்னொன்று டபிள்யூபிசி ஞாபகம் வச்சுக்கணும். தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா பிளேட்லெட் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 3 தான் ஃபார்ம்டு எலமெண்ட். இப்போ ஆர்பிசின்றது உங்களுக்கு பைகான்கேவாக இருக்கும். ஓகேவா? ஸோ 2 பக்கமே கான்கேவாக இருக்கிற ஸ்ட்ரக்சர் தான் ஆர்பிசி. இது இருக்கும். ஆர்பிசிக்கு அடுத்து உங்களுக்கு இதில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா டபிள்யூபிசி இருக்கும். ரைட்டா? ஆர்பிசிக்கு அப்புறம் டபிள்யூபிசி இருக்கும். டபிள்யூபிசிக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளேட்லெட்ஸ் இருக்கும். இதுதான் பிளட்டு. ரைட்டா? ஸோ அப்போ வந்து அப்போ இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா இது இல்லாமல் கொஞ்சம் ஃப்ளூயிட்ஸ் இருக்கும். அதுதான் ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் இந்த பிளாஸ்மாவை பற்றி நம்ம பார்க்குறோம். ரைட். ஸோ வந்து இப்போ வந்து அதை அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இதில் இம்பார்ட்டண்ட்டான லைன் பாருங்கள். ஓகே, ஃபைப்ரினோஜன், குளோபுலின்ஸ், அல்புமின். 6-8% ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அதில் வந்து பார்த்திங்கன்னா 6-8% இதில் மெயினாக இருக்கிறது 3 ப்ரோட்டீன். ஒன்று வந்து ஃபைப்ரினோஜன், இன்னொன்று அல்புமின், இன்னொன்று குளோபுலின். இதுதான் மேஜர் ப்ரோட்டீன். ரைட்டா? இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைப்ரினோஜன் இதில் 3க்கும் ஃபங்க்ஷன் என்ன சொல்கிறாங்க? ஸோ த ஃபைப்ரினோஜன் is needed for clotting or coagulation. Globulins primarily involved in the globulin எழுதிக்கோங்க. ரைட்டா? குளோபுலின் வந்து பார்த்திங்கன்னா டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ். ஸோ வந்து உடம்புல இம்யூனிட்டியில் அது வந்து இன்வால்வ் ஆகும். நெக்ஸ்ட்டு அல்புமின்ஸ் ஹெல்ப் இந்த அல்புமின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ். ஸோ பிளாஸ்மா ஆல்சோ கண்டெய்ன்ஸ். இது இல்லாமல் அதில் என்னென்னலாம் இருக்குன்னா மினரல்ஸும் இருக்குது. ஸோ சோடியம் இருக்குது, கால்சியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, பைகார்பனேட் இருக்குது, குளோரைட் இருக்குது. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க. சோடியம், கால்சியம், மெக்னீஷியம், பைகார்பனேட், குளோரைட் இது எல்லாமே இருக்குது. ரைட். இது இல்லாமல் குளுக்கோஸ், அமினோ ஆசிட்ஸ், லிப்பிட்ஸ் இதுவும் இருக்குது. ஆர் ஆல்சோ ப்ரெசன்ட் இன் த பிளாஸ்மா. தே ஆர் ஆல்வேஸ் டிரான்சிட் இன் த பாடி. ஃபேக்டர்ஸ் ஃபார் த coagulation and clotting of the blood are also present in the plasma and is a inactive form. Plasma without the clotting, இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிளாஸ்மா வித்தவுட் த clotting factor is called as a சீரம். நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுக்குறேன். ரைட்டா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா சீரம் அப்படின்னா என்னென்னா சீரமும் பிளட்டில் தான் இருக்கும். அது ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பிளாஸ்மாவில் வாட்டர் வித் ப்ரோட்டீன் பார்த்தீங்கல்ல, அதில் இருக்கிற கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ். ஓகே, மொத்த பிளாஸ்மாவில் இருக்கிற கிளாட்டிங் ஃபேக்டர்ஸை மட்டும் மைனஸ் பண்ணிட்டா மைனஸ் பிளாஸ்மா மைனஸ் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சீரம். ஓகே, நான் ஏன் இந்த ஃபார்முலா மாதிரி கொடுக்குறேன்னா நீங்கள் எப்படினாலும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பிளாஸ்மான்னு நீங்கள் பார்க்குறதா இருந்தால் இது வந்து சீரம் ப்ளஸ் கிளாட்டிங் ஃபேக்டர், இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? நம்மளுடைய கொஞ்சம் டேபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் பண்ணணும்னு சொன்னேன். இங்கே நான் சொல்கிறேன். பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ்னு எழுதிக்கோங்க. ஓகே, பிளாஸ்மாவில் இருக்கிற ப்ரோட்டீன்ஸ். ரைட்டாக? பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ் உங்கள் புக்லேயே எழுதிக்கோங்க. நீங்கள் வேறு எங்கேயுமே எழுத வேண்டாம், புக்லேயே எழுதிக்கலாம். அதில் 3 ப்ரோட்டீன் இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைப்ரினோஜன். ரைட்டா? ஃபைப்ரினோஜனோட ஃபங்க்ஷன் எழுதுங்க. இந்த ப்ரோட்டீனோட ஃபங்க்ஷன் என்னென்னா ஒரு ஐஃபன் போட்டுக்கோங்க. கிளாட்டிங். ரைட்? கிளாட்டிங்னு சொல்லலாம். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா அது என்னன்னு சொல்லலாம்னா கொயாகுலேஷன் சொல்லலாம். கொயாகுலேஷன் பிளட் வந்து கிளாட் ஆகிறது. இதை பற்றி நம்ம பார்க்கலாம், பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குளோபுலின். ஓகே, குளோபுலினோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா
ஜிடி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிடின்னு ஆகிடும், நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா புக்கில். ஸோ அதான் ஜிடி. ஃபார் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்லி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா அல்புமின். அல்புமின் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இட் மெயின்டைன்ஸ் ஆஸ்மாட்டிக் ஓகே இட் மே ஆஸ்மாட்டிக் ரெகுலேஷன். அதான் வந்து பார்த்தீங்கன்னா அல்புமின் ஆஸ்மாட்டிக் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா சவுண்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்ற சவுண்ட் வருது. அல்புமின் ஆஸ்மாட்டிக் ஜிடி குளோபலின் டிஃபென்ஸு. ஸோ ஃபைப்ரினோஜன் கிளாட்டிங் ஃபேக்டர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பிளாஸ்மா பற்றி பார்த்துட்டோம். பிளாஸ்மாலேருந்து இந்த கான்செப்ட்ஸ் வச்சு நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ கொஞ்சம் நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ரைட், நான் ஃபார்ம்டு எலமெண்ட் நான் முன்னாடியே சொன்னேன். ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் என்னென்னா எரித்ரோசைட்ஸ் தான் ஆர்பிசிஸ். அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லியூகோசைட்ஸ்னால் டபிள்யூபிசிஸ். பிளேட்லெட்ஸ் are collectively called as the formed elements and they constitute the 45%, right? So 55% plasma, 45% இது அவ்வளோதான், 100% முடிஞ்சிருச்சு of the blood. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், ஸோ நீங்கள் இப்படி இங்கேயே கூட எழுதிக்கோங்க. நான் நம்பர் சொன்னேன் இல்லையா? ஸோ பிளட்டுன்னு போட்டுக்கோங்க. ஸோ வந்து பிளட்டுன்னு போட்டுட்டு பிளட்டில் 55% வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா, 45% வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ். அப்போது வந்து இந்த ஃப்ளூயிட் மேட்ரிக்ஸ் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஒரு நெக்லிஜிபிள் எலமெண்ட் தான், அங்கே சஸ்பெண்டடாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ரைட், இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட்டு இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது எரித்ரோசைட்ஸ். இதில் எல்லா லைனுமே இம்பார்ட்டன்ட். எரித்ரோசைட்ஸ்க்கு இன்னொரு பேர் தான் ரெட் பிளட் செல்ஸ், ஆர்பிசிஸ் are the most abundant. இதுதான் most abundant of all the cells in the blood. அப்போது இந்த ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ் மூணுலேயுமே இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியாக இருக்கும். இப்போ இது ஒரு கொஸ்டின். இட் இஸ் மோஸ்ட் அபண்டன்ட். ரைட்டா? இஸ் மோஸ்ட் அபண்டன்ட் ஆஃப் ஆல் த செல்ஸ் இன் த blood. A healthy adult man has an average of 5 millions to 5.5 millions of RBCs. நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு அடல்ட்டுக்கு ஒரு மில்லிமீட்டர் க்யூபில் எவ்வளோ ஆர்பிசி இருக்குன்னா 5 மில்லியனில் ஆரம்பித்து 5.5 மில்லியன் வரைக்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆர்பிசிஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்பிசிஸ் ஆர் ஃபார்ம்ட் இன் த ரெட் போன் மேரோ இன் அடல்ட்ஸ். ஸோ போன் மேரோ அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு தெரியும், ரெட் போன் மேரோ அதெல்லாம் நீங்கள் வந்து மெடிக்கல் காலேஜில் படிப்பீங்க. பட் ஆனால் இங்கே இந்த வேர்டு கொடுத்துட்டாங்க. அதனால் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து நான் வந்து ஹேண்ட் போன் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகே, உங்களுக்கு ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹியூமரஸ் போன் வந்து எப்படி இருக்கும்? ஸோ வந்து இப்படி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு கீழே லென்த்தியாக வரும், அதே போல் கீழே லென்த்தியாக வரும், அதோட எண்டு வந்து இப்படி இருக்கும். ஸோ ஹியூமரஸ் போனுக்கு அப்புறம் அதில் 2 போன் அட்டாச் ஆகிருக்கும். ஒன்று ரேடியஸ் அல்லலாம், அது நமக்கு தேவையில்லை. ஸோ ரெட் போன் மேரோன்றது ஒரு போன் மேரோ அப்படின்னா போனுக்கு உள்ளார லொக்கேட் ஆகிருக்கிற சப்ஸ்டன்ஸ் தான் போன் மேரோ. ரெட் போன் மேரோன்றது யூஸ்வலி அப்பர் பார்ட் அந்த மாதிரி வரும். ரைட்டா? ஸோ அதான் ரெட் போன் மேரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ RBCs formed in the red bone marrow of the adults. RBCs are devoid, இது ரொம்ப important, devoid of the nucleus in the most of the mammals and they are நான் முன்னாடி சொன்னால biconcave shape. ஸோ RBCயில் நியூக்ளியஸ்ன்றது இருக்காது. ரைட்டா? ஸோ நியூக்ளியஸ் இருக்காது. அதோட ஷேப் எப்படி இருக்குன்னா பைகான்கேவாக இருக்கும். ஓகே, they have a red colored iron containing complex protein called hemoglobin. ரைட், இது வந்து நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்துலேயே ப்ரீத்திங் அண்ட் கேஸ் எக்ஸ்சேஞ்சில் நான் சொல்லியிருப்பேன். ஆர்பிசியில் ஒரு ரெட் கலர் பிக்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, அயன் கண்டெய்னிங் காம்ப்ளெக்ஸ் ஆஃப் த ப்ரோட்டீன். இதுக்கு பேர் தான் ஹீமோக்ளோபின். இதுக்கே இந்த நேம் வந்துச்சு கூட நான் சொல்லியிருப்பேன், ஹீம் ப்ளஸ் குளோபின். ஹீமோக்ளோபினும் சேர்ந்ததுனால ஹீமோக்ளோபின். ஒரு ஹீமோக்ளோபின் எவ்வளோ ஆக்சிஜன் மாலிகுல்ஸை கேரி பண்ணும்? ரைட், ஓகே. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், 4 ஆக்சிஜன் மாலிகுல்ஸை ஒரு ஹீமோக்ளோபின் கேரி பண்ணுவோம். இதெல்லாம் நீங்கள் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரைட், நெக்ஸ்ட்டு hence the color and the name of these cells. A healthy individual has a 12 to 16 grams of a hemoglobin. ஒரு அடல்ட் நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறவங்களுக்கு 12 to 16 கிராம் ஆஃப் ஹீமோக்ளோபின் இன் எவ்ரி 100 ml ஆஃப் த பிளட். ஒரு 100 ml பிளட்டு. இப்போ வந்து நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து பிளட்டு குறைஞ்சிச்சுன்னா அனீமியா வரும். அப்போ நான் 100 ml பிளட் எடுத்து பார்த்தேன்னா அதில் 12 to 16 grams ஆஃப் ஆர்பிசிஸ் கண்டிப்பாக இருக்கணும். These molecules plays a significant role in the transport of a respiratory gases. ரைட்டா? ஸோ இந்த வேல்யூ நோட் பண்ணிக்கோங்க. இது கொஸ்டினாக கேட்கலாம். ரெஸ்பிரேட்டரி கேஸஸ் இது ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம லாஸ்ட் டைம் தான் டிஸ்கஸ் பண்ணோம்.
நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு ஆர்பிசியோட லைஃப் ஸ்பேன் வந்து பார்த்தீங்கன்னா 120 டேஸ், ரைட்? அது வந்து 120 டேஸ் ஆஃப்டர் விச் இட் இஸ் டெஸ்ட்ராய்டு இன் த ஸ்ப்ளீன், இட் இஸ் அ கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசி. இந்த பாயிண்ட் கேட்பாங்க, முன்னாடி கேட்டிருக்காங்க, ரிப்பீட் பண்ண சான்ஸ் இருக்குது. விச் இஸ் known as கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசினா, ஆர்பிசிஸ் 120 டேஸ்க்கு அப்புறம் ஸ்ப்ளீனில் போய் செல்ஃப் டிஸ்ட்ராய் ஆகிடும். இது ஆக்சுவலாக ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ராசஸ்ஸை நீங்கள் இப்போதைக்கு என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, ஆர்பிசி எங்கே ஃபார்ம் ஆகுது? ஆர்பிசி எங்கே ஃபார்ம் ஆகும்னா போன் மேரோ. இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னா, ஆர்பிசி ஃபார்ம்ட் இன் ரெட் போன் மேரோ. ரெட் போன் மேரோட ஃபார்ம் ஆகும். எங்கே டிஸ்ட்ராய் ஆகும்னா ஸ்ப்ளீனில் டிஸ்ட்ராய் ஆகும். அதனால தான் ஸ்ப்ளீன் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கிரேவியார்ட் ஆஃப் கிரேவியார்ட்னா கல்லறை, கிரேவியார்ட் ஆஃப் ஆர்பிசிஸ் தான் வந்து ஸ்ப்ளீன், ரைட்டா? ஸோ ஆர்பிசியோட வேலை என்னென்னா, ஆர்பிசியோட வேலை வந்து பார்த்திங்கன்னா இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் த ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், ரைட்டா? ரெஸ்பிரேட்டரி கேஸஸை டிரான்ஸ்போர்ட் பண்ணுது, ரைட்? இந்த மாதிரி எழுதிக்கோங்க. அப்போ இதுக்கு ஒரு டேபிள் போடலாம் இல்லையா? ஸோ வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்க்கு ஒரு டேபிள் போட்டுக்கோங்க. நான் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் உங்கள் புக்கில் கொஞ்சம் நீட்டாக எழுதிக்கோங்க, அப்போ தான் ரிவிஷன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ், ரைட்டா? ஸோ ஃபார்ம்டு நான் எப்படின்னு எழுதிக்கிறேன், நீங்கள் ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ்னு ஃபுல்லாக எழுதிக்கோங்க. ஃபார்ம்டு ஃபார்ம்டு எலமெண்ட்ஸ், ரைட்டா? அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிசி. ஆர்பிசியோட நார்மல் லெவல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 12 to 16 gram per 100 ml. 100 ml 12லேருந்து 16 கிராம் வந்து இருக்கணும். இதோட ஃபங்க்ஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க. இட் ஃபங்க்ஷன் இஸ் இட் டிரான்ஸ்போர்ட்ஸ் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். சரி, எழுதிக்கோங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். அப்போ ஆர்பிசி கம்ப்ளீட் பண்ணுறோம், ரைட்டா? ஆர்பிசியோட லெவல் என்ன, அதோட ஃபங்க்ஷன் என்ன, அது எங்கே ஃபார்ம் ஆகுது, எங்கே டிஸ்ட்ராய் ஆகுது, ஆர்பிசிக்கு நியூக்ளியஸும் கிடையாது, அதே போல் இன்னொன்றும் கிடையாது, அது எழுதிக்கோங்க. ஆர்பிசி டசன்ட் ஹேவ் அ ஆர்கனைல்ஸ், ஓகேவா? செல்லுலார் ஆர்கனைல்ஸ் இருக்காது. ஸோ செல்லுலார் ஆர்கனைல்ஸ்னால் உங்களுக்கே தெரியும். செல்லுலார் ஆர்கனைல்ஸ்னால் என்னது? கோல்கி அப்பேரட்டஸு. இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அந்த மாதிரி ஆர்கனைல்ஸ் வந்து ஆர்பிசியில் இருக்காது, ரைட்? அது ஏன் இருக்காதுன்னா, அது ஆர்கனைல்ஸ் வந்து அங்கே இருக்காதுன்னு எழுதிக்கோங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆர்பிசி இல்லாததுனால அது ஆர்பிசியோட ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இட் ஹெல்ப்ஸ் டு டிரான்ஸ்போர்ட் த ரெஸ்பிரேட்டரி கேஸஸ். ரெஸ்பிரேட்டரி கேஸஸ்னால் ஒன்றும் இல்லை, ஆக்சிஜனும் CO2 தான், ரைட்டா? ஸோ இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க, பாஸ் பண்ணி எழுதிக்கோங்க, இந்த பாயிண்ட் மிஸ் பண்ணிடாது, ரைட்? இது நீங்கள் எழுதிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன எங்கே வரணும்னா நியூக்கோசைட்ஸ் வரணும். லியூக்கோசைட்ஸ்லேயே 5 டைப் ஆஃப் செல்ஸ் இருக்குப்பா. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஒவ்வொன்றா டிஸ்கஸ் பண்ணலாம். லியூக்கோனா எப்பயுமே நீங்கள் மெடிக்கல் டேர்மில் ஞாபகம் வச்சுக்கோங்க. லியூக்கோ அப்படின்னா என்னென்னா ஒயிட்டுன்னு அர்த்தம், ரைட்டா? ஒயிட். அதனால தான் அங்கே எழுதியிருக்காங்க லியூக்கோசைட்ஸ். சைட்ஸ்னால் செல்லுன்னு அர்த்தம், ரைட்டா? சைட்ஸ்னால் செல்லு, லியூக்கோனா ஒயிட்டு. ஆர் நோன் அஸ் அ ஒயிட் பிளட் செல்ஸ் அஸ் தே ஆர் கலர்லெஸ். ஏன்னா அது கலர் இல்லாததுனால அதுக்கு அந்த பேர் வந்து வச்சுருக்காங்க. டியூ டு த லேக் ஆஃப் ஹீமோக்ளோபின். ஸோ ஆர்பிசியில் ஹீமோக்ளோபின் இருக்கிறதுனால அது ரெட்டாக இருக்குது. இங்கே ஹீமோக்ளோபின் இல்லை, அது ஒயிட்டாக இருக்குது. தே ஆர் நியூக்ளியேட்டட். ஆர்பிசிக்கு வந்து நியூக்ளியஸ் கிடையாது, ஓகே? செல்லுலார் ஆர்கனல்ஸ் கிடையாது, ஆனால் இதுக்கு வந்து நியூக்ளியஸ் இருக்குது. அண்ட் ஆர் ரிலேட்டிவ்லி லெஸ்ஸர் இன் நம்பர் விச் ஆவரேஜ் 6000 to 8000 mm³ ஆஃப் த பிளட். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோட நார்மல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா WBC நான் ஜென்ரலாக எழுதுகிறேன். WBCயோட நார்மல் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 6000. இந்த டேபிள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 6000 to 8000 செல்ஸ் பெர் mm³ இப்படி எழுதினாலும் கரெக்டு. இல்லை mm³ மேலே வந்துருச்சுன்னா mm/-3 அப்படின்னு எழுதிக்கலாம், ரைட்? இதில் இருக்கிற இப்போ இந்த WBCயில் இருக்கிற செல்ஸ் எல்லாம் நம்ம இண்டிவிஜுவலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செல் என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு செல் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரோஃபில்ஸ், ஓகே? அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட் சொல்கிறோம். இந்த WBCயை நீங்கள் ரெண்டாக வந்து டிவைட் பண்ணலாம், ரைட்டா? ஸோ இந்த WBCs நான் இங்கே எழுதுகிறேன், பார்த்தீங்களா? ஸோ WBCs வந்து பார்த்திங்கன்னா இது வந்து WBC, ஓகே? WBCயில் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெண்டாக இது பண்ணலாம். இப்போ வந்து அதுக்கு கிரானியூல்ஸ் இருக்குது. கிரானியூல்ஸ் வந்து அதில் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரானுலோசைட்ஸ். இந்த கிரானுலோசைட்ஸில் உங்களுக்கு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா நியூட்ரோஃபில், அதெல்லாம் அங்கே மேலே நம்ம படிப்போம், ஓகே? இங்கே இதெல்லாம் எழுதணும்னு தேவையில்லை, நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக நாங்கள் எழுதுகிறேன். பேசோஃபில், இயோசினோஃபில். ஸோ இந்த மாதிரி ஃபில்னு முடிகிறதெல்லாம் கிரானுலோசைட். அதில் ஏ கிரானுலோசைட்ஸுமே உங்களுக்கு இருக்கும். ஏ கிரானுலோசைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து என்னென்னா அதில் வந்து கிரானியூல்ஸ் வந்து இருக்காது.
2 தான் ஏ கிரானுலோசைட். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மோனோசைட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா லிம்போசைட். மோனோசைட், லிம்போசைட், இது 2க்கும் தான் வந்து உங்களுக்கு இருக்காது. ஸோ இது அங்கேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே எழுதணும் அவசியம் இல்லை, நான் உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்காக இங்கே எழுதுனேன். ரைட். இங்கே பாருங்கள், நியூட்ரோஃபில்ஸ், யோஸ்னோஃபில்ஸ், பேசோஃபில்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த கிரானுலோசைட்ஸ். தே ஆர் கிரானுலோசைட்ஸ். வைல் லிம்போசைட்ஸ், மோனோசைட்ஸ், சைட்ஸ் முடியாது வந்து பார்த்திங்கன்னா அதில் கிரானியூல்ஸ் இருக்காது, அதனால் இட் இஸ் நோன் அஸ் ஏ கிரானுலோசைட். ரைட். நியூட்ரோஃபில்ஸ் ஆர் த, இப்போ ஒவ்வொரு செல்லை பற்றி பார்க்க போகிறோம். நியூட்ரோஃபில்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் அபண்டன்ட். புரியுதா? ஸோ வந்து இப்போ ஃபார்ம்டு எலமெண்ட்ஸில் மோஸ்ட் அபண்டண்ட்டாக ரெட் பிளட் செல். ரைட். WBCயில் நம்ம 5 செல்ஸ் சொல்கிறோம். அந்த 5ல் எது அதிகமாக இருக்கும்னா அந்த நியூட்ரோஃபில் தான் அபண்டண்ட்டாக இருக்கும். ரைட்டா? ஸோ நியூட்ரோஃபில் எவ்வளோ இருக்கும்? 60 to 65% ஆஃப் த டோட்டல் WBCs. அண்ட் பேசோஃபில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.5 to 1% ஆஃப் த அமாங் தம். Neutrophils and monocytes வந்து பார்த்திங்கன்னா 6 to 8% ஆகும். And they are phagocytic cells which destroys the foreign organisms in the body. ரைட். இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது WBC. இந்த டேபிள் வந்து உங்களுக்கு இங்கே இருந்தால் இடம் இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா இந்த இடத்துல கூட நீங்கள் அழகாக எழுதிக்கலாம். ரைட்டா? WBCயில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது நியூட்ரோஃபில். ஓகேவா? நியூட்ரோஃபில் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்ம பார்த்தோம் இங்கே. ஸோ எவ்வளோ இது கொடுத்துருக்காங்க புக்கில்? 60 to 65%. ஓகே. அதோட ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபேகோசைட்டோசிஸ். அப்போ அது ரெண்டுமே நீங்கள் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு செல்லு என்னென்னு எழுதிக்கோங்க, அதோட பர்சன்டேஜ் எழுதிக்கோங்க. 60, அதோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 60 to 65%. ரைட். அதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரோஃபில்க்கு ஃபேகோசைட்டோசிஸ்னு எழுதிக்கோங்க. ரைட். அதுக்கடுத்து அடுத்த செல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரோஃபில்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் வந்து பார்த்திங்கன்னா பேசோஃபில்ஸ் கொடுத்துருக்காங்க. பேசோஃபில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 0.5 to 1%. ஸோ பேசோஃபில்ஸ் 0.5 to 1%. பேசோஃபில்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் செக்ரீட் ஹிஸ்டமைன், செரட்டோனின், ஹெப்பாரின் அண்ட் ஆர் இன்வால்வ் இன் த இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன். ரைட்டா? ஸோ பேசோஃபில் தான் இருக்கிறதுலே கம்மியான பர்சன்டேஜில் இருக்கும். நியூட்ரோஃபில் 60 to 65 நான் எழுதிட்டேன். ரெண்டாவது நான் என்ன எழுத போகிறேன்னா பேசோஃபில் வந்து எழுத போகிறேன். பேசோஃபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்ட்னா 0.5 to 1% எழுத போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இட் செக்ரீட்ஸ். ஸோ த பேசோஃபில் செக்ரீட்ஸ், இட் செக்ரீட்ஸ் வாட்? ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஹிஸ்டமைன். ரைட். இட் செக்ரீட்ஸ் ஹிஸ்டமைன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செரட்டோனின், அதுக்கப்புறம் ஹெப்பாரின். ஸோ 3 வந்து இது வந்து செக்ரேட் பண்ணுவோம். ரைட். ஸோ இட் செக்ரேட்ஸ் ஹிஸ்டமைன், அங்கேயே இருக்குது ஸ்பெல்லிங். ரைட். நெக்ஸ்ட்டு ஹெப்பாரின், தேர்ட் வந்து செரட்டோனின். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேசோஃபில். ஓகே. தேர்ட் செல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்க போகிறது யோசினோஃபில்ஸ். ரைட். சாரி, மோனோசைட்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க. மோனோசைட்ஸ் இங்கே பாருங்கள், நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ் 60 to 80%. ரெண்டுமே ஃபேகோசைட்டிக். ஓகே. சாரி, 6 to 8%. ஸோ மோனோசைட் நீங்கள் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஸோ நியூட்ரோஃபில் எழுதிட்டீங்க, பேசோஃபில் எழுதிட்டீங்க. இன்னொரு கிரானுலோசைட்டும் முடிச்சிடலாம். அது வந்து என்னதுன்னா யோசினோஃபில்ஸ். ரைட்டா? யோசினோஃபில்ல அதோட பர்சன்டேஜும் ஃபங்க்ஷன் தான் கேட்பாங்க கொஸ்டினாக. யோசினோஃபில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இன்ஃப்ளமேட்டரி ரியாக்ஷன். யோசினோஃபில்ஸ் 2 to 3% ரெசிஸ்ட் த இன்ஃபெக்ஷன் அண்ட் they are also associated with the allergic reaction. ரைட்டா? ஸோ யோசினோஃபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பர்சன்ட் இருக்குது அப்படின்னா சாரி இங்கே எழுதிக்கோங்க. இது வந்து 2 to 3% தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரெசிஸ்ட் இன்ஃபெக்ஷன்னா இம்யூனிட்டி. ஓகே. ஒன்று வந்து இம்யூனிட்டி, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இட் ஆல்சோ இன்வால்வ்ஸ் இன் த அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் தான் யோசினோஃபில்ஸ். அப்போ நம்ம இது அங்கேயே பார்த்துட்டோம். அங்கேயே பார்த்துட்டோம்னா மோனோசைட்ஸ் பார்த்துட்டோம். ரைட்டா? மோனோசைட்ஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது? 6 to 8%. மோனோசைட்டுக்கும் நியூட்ரோஃபிலுக்கும் ஒரே ஃபங்க்ஷன் தான். ரைட்டா? என்ன ஃபங்க்ஷன்? எஸ், ஃபேகோசைட்டோசிஸ். ஸோ ஓகேவா? ஸோ ஃபோர்த்து செல் வந்து மோனோசைட்ஸ், ஃபேகோசைட்டோசிஸ். 4 செல்லுமே பார்த்தாச்சு. ரைட். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஓகே. நெக்ஸ்ட் வந்து லிம்போசைட்ஸ். ஓகே. ஸோ இப்போ லிம்போசைட்ஸ்னால் என்னென்னா, இந்த லிம்போசைட்ஸ் 20 to 25% ஆர் 2 மேஜர் டைப். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பி லிம்போசைட், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டி லிம்போசைட். போத் பி அண்ட் டி லிம்போசைட்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த இம்யூன் ரெஸ்பான்ஸ் இன் த பாடி.
ரைட்டா? இது வந்து 20 to 25% ஒன்றுமே இல்லை. இப்போ இந்த லிம்ஃபோசைட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே ஃபார்ம் ஆகும்னா போன் மேரோவில் ஃபார்ம் ஆகும். ஸோ லிம்ஃபோசைட் வந்து பார்த்திங்கன்னா போன் மேரோவில் ஃபார்ம் ஆகி அது மெச்சூர் ஆகிற இடத்த பொறுத்து. ஓகே, ஸோ வந்து பார்த்திங்கன்னா போன் மேரோவில் ஃபார்ம் ஆகிறது, போன் மேரோலேயே மெச்சூர் ஆகிடுச்சுன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பி லிம்ஃபோசைட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, டீன்றது வந்து பார்த்திங்கன்னா தைமஸ்னு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தைராய்டு கிட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ராவாக சொல்கிறேன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ அதனால தான் டி லிம்ஃபோசைட்ஸ்னு பேர் வச்சுருக்காங்க. போன் எங்கே மெச்சூர் ஆகுதோ, இது எங்கே மெச்சூர் ஆகுதோ அதை வச்சு தான் அதுக்கு வந்து அந்த நேம் வந்து கொடுப்பாங்க. ரைட், இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபிசி செல்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். இந்த லிஸ்ட்டில் நீங்கள் என்ன ஆட் பண்ணிக்கலாம்னா லிம்ஃபோசைட் ஆட் பண்ணிக்கலாம் 5th. ஸோ இந்த டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீங்கள் கொஞ்சம் நீட்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. லிம்ஃபோசைட் எழுதிக்கோங்க. லிம்ஃபோசைட் வந்து பார்த்திங்கன்னா 20 to 25%, ரைட்? 20 to 25% இம்யூன் ரியாக்ஷன்ஸ், ரைட்டா? இம்யூன் ரியாக்ஷன்ஸ் டிஃபென்ஸ் எல்லாமே ஒன்று தான், இம்யூனிட்டி எல்லாமே ஒன்று தான். இதில் ரியாக்ஷன்றது கொஞ்சம் டிஃபர் ஆகும், பட் அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் ஆப்ஷன்ஸ் வரும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் சால்வ் பண்ண பாருங்கள். நம்ம கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ரைட், நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடைசியாக இருக்கிற ஒரே செல் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்லெட்க்கு இன்னொரு பேர் இருக்குது த்ராம்போசைட்ஸ். ஸோ வந்து உங்களுக்கு லியூகோசைட்ஸ்னால் டபிள்யூபிசி, லியூகோனா ஒயிட்டு, எரித்ரோசைட்னா ஆர்பிசி, எரித்ரோனா ரெட்டு, த்ராம்போசைட்னா த்ராம்பஸ்னா உங்களுக்கு கிளாட் ஃபார்ம் ஆகுறது, அதான் வந்து பார்த்திங்கன்னா த்ராம்போசைட்டு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பிளேட்லெட். இதில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. they are cell fragments production from the megakaryocytes. புரியுதா? இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்பெஷல் செல்ஸ் இன் த போன் மேரோ. ஸோ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே பிளேட்லெட்டாக வராது. உங்களுக்கு போன் மேரோ நான் முன்னாடியே சொன்னேன். போன் மேரோனா ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமரஸ் போன், உங்களுக்கு வந்து ஆர்மில் இருக்கிற போனு, அந்த போனில் இருக்கிற போன் மேரோலேருந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதில் இருக்கிற ப்ரிகாஷர் செல் வந்து பார்த்திங்கன்னா மெகா கேரியோசைட்ஸில் இருந்தால் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா பிளேட்லெட் வந்து ஃபார்ம் ஆகும். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ரைட், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் செல்ஸ் இந்த போன் மேரோ. பிளட் நார்மலி கண்டென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 to 3,50,000 பிளேட்லெட்ஸ் per millimeter cube, ரைட்டா? ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 to 3,50,000. ஸோ வந்து நீங்கள் எரித்ரோசைட்டோட வேல்யூ ஞாபகம் வச்சுருக்கணும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபினோட வேல்யூ ஞாபகம் வச்சுருக்கணும், டபிள்யூபிசியோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கணும். இது மூணுமே உங்களால் சொல்ல முடியுதான்னு பாருங்கள். உங்களுக்கு இப்போ அது ஞாபகம் இல்லைன்னா இப்போவே இந்த வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக கேட்பாங்க. Platelets can release a variety of substances which they are involved in the coagulation and clotting. நீங்கள் இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மாலையும் ஒரு இது வந்து இதே ஃபங்க்ஷனை பண்ணிச்சு, coagulation and clotting. அது என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எஸ், ஃபைப்ரினோஜன். ஸோ ஃபைப்ரினோஜன் மாதிரியே இதுவும் வந்து பார்த்திங்கன்னா clotting or coagulation வந்து பண்ணும். A reduction in the number can lead to the clotting disorders. இப்போ எப்படி clotting பண்ணணும்? உங்களுக்கு blood vessel இங்கே இருக்குது, ரைட்டா? பிளட் வெசல் இங்கே இருக்குது. இதில் இந்த பிளட் வெசலில் ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு, ரைட்டா? இந்த பிளட் வெசலில் ஏதாவது ஒரு இன்ஜுரி ஆகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு வந்து இது வழியாக வந்து உங்களுக்கு பிளட்டு வந்து இந்த இன்ஜுரி வழியாக லீக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பிளேட்லெட்ஸ் என்ன பண்ணும்? இந்த பிளேட்லெட்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா இந்த இடத்த வந்து அடைச்சிரும், இந்த இடத்த வந்து பிளாக் பண்ணும், ரைட்டா? அதுக்கப்புறம் ஃபைப்ரினோஜன் வந்து பார்த்திங்கன்னா ஃபைப்ரின் பேர்லேயே இருக்குது, அது ஃபைப்ரினை ரிலீஸ் பண்ணும். அது ரிலீஸ் பண்ணி என்ன பண்ணிருக்குன்னா ஒரு பிளாக் மாதிரி ஃபார்ம் ஆகி பிளட்டை வந்து இந்த ஹோல் வழியாக லீக் ஆகாமல் தடுக்கும். ஒரு வேளை இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு பிளட்டு கண்டினியூஸாக வந்து ஒரு சின்ன அடி காயம் பட்டால் கூட ஆறாது. அதுதான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் த பிளட் ஃப்ரம் த பாடி. ஓகே, அது வந்து கிளாட்டிங் டிசார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட், நெக்ஸ்ட்டு பாருங்கள் பிளட் குரூப்ஸ். ஓகே, இந்த பிளட் குரூப் பற்றி நம்ம ஜெனட்டிக்ஸ்லேயே ஓரளவு பார்த்துருப்போம், பட் இங்கே கொஞ்சம் நியூ பாயிண்ட்ஸ் தான் நம்ம பார்க்கலாம். இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் தான். ரைட், இந்த பிளட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா as you know the blood of the human beings is different from the certain aspect of through the appears to the similar. Various type of the grouping of the blood has been done. Two such groupings வந்து பார்த்திங்கன்னா ABO and RH. ஸோ ரெண்டு குரூப்பிங் தான் நம்ம இப்போ காமனாக கரண்ட் ப்ராக்டிஸில் யூஸ் பண்ணுறது. ஒன்று ABO blood grouping, இன்னொன்று RH type of blood grouping used all over the world, right? ஸோ ABO blood groupingனா என்ன அப்படின்னா ABO grouping is based on the presence or absence of the two surface antigens chemical that can induce the immune response. So on the RBC, namely A and B.
புரியுதா? ஸோ வந்து ஆர்பிசின்றது உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா பைகான்கவே இருக்குன்னா இந்த ஆர்பிசி சர்ஃபேஸில் வந்து 2 ஆன்டிஜன் இருக்க சான்ஸ் இருக்குது. ஒரு ஆன்டிஜன் ஏன்ற ஆன்டிஜன், இன்னொரு ஆன்டிஜன் பி என்ற ஆன்டிஜன். இந்த ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஏபிஓ குரூப்பிங் வந்து சொல்கிறாங்க. ஓகே, எங்கே இருக்குன்னா ஆர்பிசியோட சர்ஃபேஸில், அதை மறந்துடாதீங்க. சிமிலர்லி த பிளாஸ்மா ஆஃப் அ டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ் கண்டெயின் த டூ நேச்சுரல் ஆன்டிபாடிஸ். இந்த ஆன்டிஜனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஆன்டிபாடி ஃபார்ம் ஆகும். அதை நான் என்ன கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு அதெல்லாம் ப்ரோட்டீன்ஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த ரெஸ்பான்ஸ் டு த ஆன்டிஜன். The distribution of the antigens and antibodies of the 4 types, one is A, B and O, அது given in the table. இந்த டேபிளே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம்ப்பா. இப்போ ஒருத்தருக்கு இப்போ எனக்கு பிளட் குரூப் ஏவா இருக்குது அப்படின்னா என் பிளட்டில் என்ன ஆன்டிஜன் இருக்குன்னா என்ன பிளட் குரூப்போ அந்த ஆன்டிஜன் தான் இருக்கும். புரியுதா? ஸோ ஏ இருக்கிறவங்களுக்கு ஏ ஆன்டிஜன் தான் இருக்கும். அவங்களுக்கு என்ன பிளட் குரூப்க்கு ஆப்போசிட்டோ அது ஆன்டிபாடியாக இருக்கும். ஏ இருந்தால் ஆன்டி பி வந்து இருக்கும். ரைட்டா? அப்போது ஆன்டி பி இருக்கிறதுனால பி பிளட் குரூப்புக்கு மட்டும் இவங்களால கொடுக்க முடியாது. டோனர்ஸ்னால் இவங்க யாருக்கு பிளட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. டோனர்ஸ் குரூப் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஏ பிளட் குரூப்பில் இருக்கேன் அப்படின்னா என் உடம்புல என்ன ஆன்டிபாடி இருக்குன்னா ஏக்குன்னா பியோட ஆன்டிபாடி இருக்கும். அப்போ நான் பி பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு மட்டும் நான் என்னால் பிளட்டு கொடுக்க முடியாது. நான் யார் 2 பேர் கொடுக்கலான்னா ஏக்கே கொடுக்கலாம், ஓக்கு கொடுக்கலாம். ஓ என்ன நான் பின்னாடி சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து டோனார்னா இவங்களுக்கு யார் கொடுக்கலான்னு ஏ பிளட் குரூப் இருக்கிறவங்களுக்கு ஏ கொடுக்கலாம், ஏ பிளட் இருக்கிறவங்களுக்கு ஓ வந்து கொடுக்கலாம். ரைட்டாக அவங்க 2 பேருமே கொடுக்கலாம். அதுக்கப்புறம் பி பிளட் குரூப் உங்களுக்கு இருக்குது. அப்போ என்ன ஆன்டிஜன் இருக்குன்னா அதே தான். பி என்ன பிளட் குரூப்போ அதோட ஆன்டிஜன் தான் இருக்கும். பி பிளட் குரூப் பி ஆன்டிஜன் இருக்கும். என்ன ஆன்டிபாடி இருக்குன்னா ஆப்போசிட்டாக இருக்கும். பியோட ஆப்போசிட் வந்து ஆன்டி ஏ. ரைட். இப்போ இவங்க யாருக்கு டோனர் பிளட்டை டொனேட் பண்ணலான்னா பி இருக்கிறவங்க பிக்கே பண்ணலாம், ஓக்கு டொனேட் பண்ணலாம். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோனர்ஸ் குரூப் அப்படின்றது என்னென்னா ஏ இருக்கிறவங்ககிட்ட ரிசீவ் பண்ணிக்கலாம், ஓ பிளட் இருக்கிறவங்களையும் ரிசீவ் பண்ணிக்கலாம். பி இருக்கிறவங்க பி பிளட்டையும் ரிசீவ் பண்ணிக்கலாம், ஓ பிளட்டையும் ரிசீவ் பண்ணிக்கலாம். ரைட்டா? இதை நான் என்ன சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு ஏபி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏபி அது 2மே இருக்கும். 2 ஆன்டிஜனுமே இருக்கிறதுனால எந்த ஆன்டிபாடியுமே இருக்காது. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏபிக்கிட்டையும் பிளட் ரிசீவ் பண்ணிக்கலாம், ஏட்டையும் ரிசீவ் பண்ணிக்கலாம், பிட்டையும் ரிசீவ் பண்ணிக்கலாம், ஓட்டையும் ரிசீவ் பண்ணிக்கலாம். அதனால தான் இவங்க என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா யூனிவர்சல் ரெசிபியன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. யூனிவர்சல் ரெசிபியன்ட்னா எல்லா பிளட் குரூப் கிட்ட இருக்கிறவங்கள்ட்டையுமே இவங்க பிளட்டை வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு 2 ஆன்டிஜனுமே இருக்குது, எந்த ஆன்டிபாடியுமே இல்லை. நெக்ஸ்ட்டு பிளட் குரூப் ஓ இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எந்த ஆன்டிஜனுமே இருக்காது. அப்போ எந்த ஆன்டிஜனுமே இல்லைன்னா 2 ஆன்டிபாடியுமே ஃபார்ம் ஆயிரும். அதனால தான் ஓ பிளட் குரூப் இருக்கிறவங்க மட்டும்தான் பிளட்டை ரிசீவ் பண்ண முடியும். ஆனால் என்னென்னா இவங்களால எல்லாருக்குமே டொனேட் பண்ண முடியும். ஏன்னா இவங்க பிளட்டில் எந்த ஆன்டிஜனுமே இல்லை. புரியுதா? ஆனால் இவங்க பிளட்டில் எந்த ஆன்டிஜனுமே இல்லை, ஆனால் இவங்களுக்கு 2 ஆன்டிபாடியுமே இருக்குது. அப்போது இவங்க வந்து பார்த்திங்கன்னா மித்த எல்லாருக்குமே பிளட்டை டொனேட் பண்ணலாம். ஏன்னா இவங்க பிளட்டு ஆர்பிசி மேலே ஆன்டிஜனே இருக்காது. அப்போது ஓ வந்து பார்த்திங்கன்னா மித்த எல்லா பிளட் குரூப்ஸ்க்குமே பிளட்டை டொனேட் பண்ணலாம். அப்போ யோ வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் டோனர் எல்லாருக்குமே கொடுக்கலாம். ஏபி வந்து பார்த்திங்கன்னா யூனிவர்சல் ரெசிபியன்ட். ஸோ இந்த டேபிள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியும்னு நினைக்கிறேன். இது டவுட்ஸ் தான் நீங்கள் கேளுங்க. அதை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட், யூ ப்ராபப்ளி நோ தட் டியூரிங் த பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் எனி பிளட் cannot be used. ரைட்டா? இப்போ நீங்கள் வந்து நான் உங்களுக்கு பிளட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆனால் என்னால் டக்குன்னு வந்து கொடுத்துட முடியாது. நம்ம 2 பிளட் குரூப்புமே ஒன்றான்னு பார்க்கணும். நம்ம 2 பிளட் குரூப்பையுமே இப்போ என் பிளட்டு உங்கள் உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா அது வந்து ரியாக்ட் ஆகுமான்னு பார்க்கணும். அதுதான் மேட்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. த பிளட் ஆஃப் அ டோனர் ஹேஸ் டு பி கேர்ஃபுல்லி மேட்ச்டு. ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட். பிளட் குரூப்பிங் கண்டிப்பாக மேட்ச் ஆனால் தான் அது வந்து பண்ண முடியும். வித் blood recipient before any blood transfusion to avoid a severe clumping reactions. ஓகே, மாற்றி பிளட் கொடுத்தா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு உயிரே போகிறதுக்கு ஆபத்து இருக்குது. அதனால் பிளட் குரூப்பை கரெக்டாக தான் கொடுக்கணும். என்னன்னா இப்போ எப்படின்னா நம்ம 2 பிளட் குரூப்பே மேட்ச் ஆனால் தான் நான் கொடுக்க முடியும். அப்படி இல்லாமல் நான் கொடுத்தேன்னா என் பிளட் வந்து உங்கள் உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிஜனாக கன்சிடர் பண்ணி உங்கள் பாடி ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணிடும். த டோனர் கம்பேட்டபிலிட்டி அதான் சொல்கிறாங்க. ரைட்? 15.1 நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு, from the above mentioned table, it is evident group O blood can be donated to the persons with any other blood group. Hence the O group is known as a universal donor. So O blood group இருந்ததுன்னா நீங்கள் வந்து எல்லாருக்குமே blood donate பண்ணலாம். அதான் universal donor. Persons with the AB can accept the blood from all the patients with the AB. They are known as a universal recipients. So universal donor, universal recipientsல உங்களுக்கு டவுட்ஸ் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
ஓகே. ஸோ பிளட் குரூப்பிங் நம்ம முடிச்சிட்டோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஹெச் டைப்பிங், ரைட்டா? ஸோ ஆர்ஹெச் டைப்பிங் பொறுத்தளவு ஒன்றுமே இல்லைப்பா. இந்த ஆர்ஹெச்ன்ற வேர்டு எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஒரு மங்கி இருக்குது. ஓகே, அந்த ரீசஸ் மங்கி. இந்த ரீசஸ் மங்கியோட ஆன்டிஜன் ஒரு பிளட் குரூப்பில் இருந்துச்சுன்னா அது ஆர்ஹெச் பாசிட்டிவ். ஓகே, ஏபி இல்லாமல் இது ஒரு ஆன்டிஜன், ஏபி ஆன்டிஜன் இல்லாமல் இந்த ஆர்ஹெச் ஆன்டிஜனும் பார்ப்பாங்க. இந்த ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ், இல்லைனா நெகட்டிவ். அதை வச்சு என்ன கான்செப்ட் வருதுன்னு நான் பார்க்கலாம். Another antigen is RH antigen similar to the one present in the rhesus monkey. Hence it is known as RH. So rhesus monkey ஓட short termல இந்த RH வந்து எடுத்திருக்காங்க. Is also observed in the surface of the RBCs of the majority 80% of the individualக்கு இது இருக்குன்னு சொல்றாங்க. Such individuals called as RH positive individuals. They are RH positive individuals. Those whom antigens are absent வந்து பார்த்தீங்கன்னா இது இல்லைன்னா RH நெகட்டிவ். ஸோ வந்து உங்கள் பிளட் குரூப்பில் நான் ஏபிஓ பார்க்குறதோட சேர்த்து இந்த ஆர்ஹெச்சும் நான் சேர்த்து பார்ப்பேன். ஓகே, இப்போ வந்து அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏ பாசிட்டிவ்னு தான் பிளட் குரூப் பார்ப்பீங்க, பி பாசிட்டிவ்னு பார்ப்பீங்க, அப்புறம் ஓ பாசிட்டிவ் பார்ப்பீங்க. ஸோ இந்த பாசிட்டிவாக நெகட்டிவான்றது இந்த ஆர்ஹெச் வச்சு தான் சொல்கிறாங்க. நீங்கள் ஏபின்றது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் ஏ பிளட் குரூப்பாக இருக்கீங்க, உங்களுக்கு ரீசஸோட ஆன்டிஜன் இருந்துச்சுன்னா உங்கள் பிளட் குரூப் ஏ பாசிட்டிவாக இருக்கும். நீங்கள் ஏ பிளட் குரூப்பாக இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ஆன்டிஜன் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா ஏ நெகட்டிவாக இருக்கும். புரியுதா? ஏபியை டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பிங் சிஸ்டம், பாசிட்டிவ் நெகட்டிவ் டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு குரூப்பிங் சிஸ்டம். ஏபியை டிசைட் பண்ணுறது ஏபிஓ பிளட் குரூப்பிங், பாசிட்டிவ் நெகட்டிவை டிசைட் பண்ணுறது ஆர்ஹெச் பிளட் குரூப்பிங். ஸோ வந்து உங்களுக்கு கிளியர். ஓகே, இதில் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். டவுட்டாக நீங்கள் எனக்கு தாராளமாக கேட்கலாம். அண்ட் ஆர்ஹெச் நெகட்டிவ் பர்சன் is exposed to the RH positive blood will form the specific antibodies against the RH antigens. Therefore, the RH group should not be matched before the transfusion. Should also be matched. புரியுதா? நீங்கள் வந்து இப்போ நீங்களும் ஏ நானும் ஏ, ரைட்டா? நம்ம ரெண்டு பேருக்கும் பிளட்டு கொடுத்துடலாமான்னு பார்த்தா அப்படி டக்குன்னு கொடுக்க முடியாது. நீங்களும் நானும் ஏன்னா ஒரு ஸ்டெப்பு நம்ம வந்து பாஸ்டு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பார்க்கணுன்னா நீங்கள் பாசிட்டிவ் நானும் பாசிட்டிவாக இருக்கணும், ரைட்டா? அது ரெண்டுமே மேட்ச் ஆகணும். நீங்கள் பாசிட்டிவாக நீங்கள் வந்து நெகட்டிவாக இருந்து நான் இப்போ பாசிட்டிவாக இருந்து உங்களுக்கு பிளட் கொடுத்தேன்னா உங்கள் உடம்புல ரியாக்ஷன்ஸ் வரும். ஓகே, நெகட்டிவ் டு பாசிட்டிவ். ஓகே, அப்படி கொடுக்கும்போது உங்கள் உடம்புல ரியாக்ஷன்ஸ் வர சான்ஸ் இருக்குது. அதை தான் சொல்கிறாங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். A special case of RH incompatibility mismatching has been observed between RH negative blood of a pregnant mother with the RH positive blood of the fetus, ரைட்டா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கான்செப்ட். எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்க போகிறோம். இந்த எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ்ன்ற கண்டிஷன் எப்போ வரும்னா மதர் வந்து பார்த்திங்கன்னா மதர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா மதர் வந்து ஆர்ஹெச் நெகட்டிவாக இருக்கணும். அவங்க ஏதோ ஒரு நெகட்டிவ் பிளட் குரூப்பில் இருக்கணும், ரைட்டா? அவங்க சுமக்கிற குழந்தை வந்து ஒரு பாசிட்டிவ் பிளட் குரூப்பாக இருக்கும், ரைட்டா? ஆனால் ஃபஸ்ட்டு தடவை அவங்க கன்சீவ் ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு தடவை கன்சீவ் ஆகும்போது ரைட் அவங்க ஃபர்ஸ்ட் தடவை கன்சீவ் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆகும்னா ஒன்றும் நடக்காது. ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்திங்கன்னா மதரோட பிளட்டும் இது வந்து ஃபீட்டஸ்ன்னு வச்சுக்கோங்க, மதரோட பிளட்டும் குழந்தையோட பிளட்டும் மீட் ஆகாது. இது ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்குன்னா ப்ளசண்ட்டாக வந்து ரெண்டையும் பிரித்து வச்சுருக்கும், ரைட்டா? அப்போ அந்த குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 months மதரோட யூட்ரஸில் நல்லா வளர்ந்துருது. டெலிவரி டயத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா டெலிவரி டயத்தில் கண்டிப்பாக ப்ளசண்ட்டாவை என்ன பண்ணுவாங்க, கட் பண்ணணும். நம்ம ப்ளசண்ட்டாவை கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபீட்டல் பிளட் இருக்கு இல்லையா, ஃபீட்டல் பிளட் வந்து மதருக்கு வந்து போகும். ஸோ ஃபீட்டல் பிளட் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் எக்ஸ்போஸ்டு டு மதர் பிளட். அப்போ மதர் வந்து நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம், ஆர்ஹெச் நெகட்டிவ்னு பார்த்துட்டோம். அப்போ வந்து அவங்களுக்கு ஆர்ஹெச் ஆன்டிபாடி இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபீட்டஸோட பாசிட்டிவ் பிளட் பட்ட உடனே மதரோட பாடி வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுன்னா இட் ப்ரொடியூசஸ் ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ். ஆர்ஹெச்சோட ஆன்டிபாடிஸை இது ப்ரொடியூஸ் பண்ணிடும், ரைட்டா? அப்போ ஃபஸ்ட்டு குழந்தை பிறந்து நல்லா வளர்ந்துட்டுருக்கும். இப்போ இந்த ஆர்ஹெச் ஆன்டிபாடிஸ் எங்கே இருக்குன்னா மதரோட பிளட்லேயே சுற்றிட்டு இருக்கும், ரைட்டா? அவங்க திருப்பியும் கன்சீவ் ஆகிறாங்க. ஓகே, திருப்பியும் கன்சீவ் ஆகும்போது மதர் வந்து ஆர்ஹெச் நெகட்டிவாக இருக்காங்க. திருப்பி வந்து அவங்க ஒரு ஆர்ஹெச் பாசிட்டிவான ஒரு பேபியை வந்து அவங்க வந்து கன்சீவ் பண்ணுறாங்க, அவங்க யூட்ரஸில் இருக்குது அப்படின்னா இப்போ இந்த ஆன்டிபாடிஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆன்டிபாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா மதரோட பிளட்டில் இருக்கும், ரைட்டா? ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு தான் ஒன்று கனெக்ட் ஆகாது. ஆனால் இந்த ஆன்டிபாடிஸ் வந்து பார்த்திங்கன்னா மதரோட பிளட்டில் இருந்து ஃபீட்டஸ்க்கு வந்து போகும், ஓகேவா? ஓகே, மதரோட பிளட்டும் ஃபீட்டஸோட பிளட்டும்
கலக்காது. ஆனால் இந்த ஆன்டிபாடிஸ் வந்து மதரோட பிளட் வழியாக வந்து இந்த ஃபீட்டஸோட பிளட்டுக்கு வரும். இந்த ஃபீட்டஸோட பிளட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு RH பாசிட்டிவ் தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணுன்னா மதரோட இந்த ஆன்டிபாடிஸ் வந்து ஃபீட்டஸோட இந்த செல்ஸை வந்து அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஃபீட்டஸில் இருக்கிற RBC எல்லாமே என்ன ஆயிரும்னா டிஸ்ட்ராய் ஆயிரும். RBC டிஸ்ட்ராய் ஆகிடுச்சுன்னா பேபியால் சர்வை பண்ண முடியாது. அது ஒரு கட்டத்துக்கு மேலே இறந்து போயிடலாம். இல்லைனா அதுக்கு வந்து ஜாண்டிஸ், அதிகப்படியான RBC டிஸ்ட்ராய் ஆச்சுன்னா அது லிவர் வழியாக தான் வந்து வெளியேறும். அதனால் ஜாண்டிஸ் வந்து வரலாம். இதுதான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். திருப்பி வந்து உங்களுக்கு இதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் புரிஞ்சுக்கலாம். ரைட், இது வந்து என்னென்னா திருப்பி மட்டும் கொஞ்சம் கவனிங்க. இப்போ வந்து எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் அப்படின்னா என்னென்னா ஒரு மதர் வந்து RH நெகட்டிவாக இருக்கணும். ஓகேவா? ஸோ மதர் வந்து RH நெகட்டிவாக இருந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு RH பாசிட்டிவான பேபியை வந்து கன்சீவ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு டைம். ரைட்டா? ஃபஸ்ட்டு டைம் 10 months கழிச்சு அப்போ அந்த 10 monthsக்கு எதுவுமே ஆகாது. ஏன்னா ப்ளசண்டா வழியாக பிளட்டு பாஸ் ஆகாது. ஸோ மதரோட ப்ளசண்டா வழியாக பேபிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளட்டு வந்து பாஸ் ஆகாது. ஆனால் ஆன்டிபாடிஸ் பாஸ் ஆகும். ஆனால் இப்போ மதரோட பிளட்டில் எந்த ஒரு இந்த RHக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஆன்டிபாடியுமே, ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை இப்போ தானே கன்சீவ் ஆகுறாங்க, இதுக்கு அகெயின்ஸ்டாக எந்த ஆன்டிபாடியுமே இருக்காது. அப்போ 10 மாதம் ஆயிரும், குழந்தை பிறந்துடும். குழந்தை பிறக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ப்ளசண்டாவை வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்க. ப்ளசண்டாவை கட் பண்ணும்போது ஃபீட்டல் பிளட்டு அது வந்து பார்த்திங்கன்னா மதருக்கு வந்து எக்ஸ்போஸ் ஆயிரும். அப்போ மதர் வந்து அந்த RH பாசிட்டிவ் பிளட்டுக்கு அகெயின்ஸ்டாக என்ன ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னா ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஆன்டிபாடி மதரோட பிளட்லேயே சுற்றிட்டு இருக்கும். அப்புறம் அவங்க திருப்பியும் வந்து இந்த ஒரு பாசிட்டிவ் குழந்தைய கன்சீவ் பண்ணும்போது இந்த டைமும் பிளட்டு மீட் ஆகாது. ஆனால் அவங்க ஃபார்ம் பண்ணியிருக்கிற இந்த ஆன்டிபாடி ப்ளசண்டா வழியாக வந்து இந்த ஃபீட்டஸை அட்டாக் பண்ணுன்ற மீன்ஸ் இந்த ஃபீட்டஸோட RBCஸை டிஸ்ட்ராய் பண்ணும். இதனால் அவங்களுக்கு டெத்தே ஏற்பட்டுடலாம், இல்லைன்னா ஜாண்டிஸ் வந்து வரலாம். இதுதான் டேட்டா. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா இன்னுமே நல்லா புரியும். அதுக்கப்புறமும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேட்கலாம். RH antigens of the fetus do not get exposed to the RH antigens of the fetus do not get exposed to the RH negative of mother in the first pregnancy. ஏன்னா ஃபஸ்ட்டு தடவை கன்சீவ் ஆகும்போது எக்ஸ்போஸ் ஆகாது. as the two bloods are separated by the placenta. However, during the delivery, the first child, there is a possibility of exposure of the maternal blood. So small amount of RH positive blood from the fetus. நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ப்ளசண்டாவை கட் பண்ணுறதுனாலையோ ஏதோ ப்ரொசீஜர்னாலையோ ஃபீட்டஸோட பிளட்டை அம்மா வந்து மீட் பண்ணிடுவாங்க. இன் சச் கேசஸ் இப்போ என்ன நடக்கும்னா மதர் வந்து ஸ்டார்ட்ஸ் த ப்ரிப்பேரிங் த ஆன்டிபாடிஸ் அகேன்ஸ்ட் த RH ஆன்டிஜென்ஸ் ஆஃப் த பிளட். ஆன்டிபாடியை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பாங்க. இன் கேஸ் ஆஃப் ஒரு சப்சிக்வெண்ட் ப்ரெக்னன்சிஸ் RH ஆன்டிபாடிஸ் ஃப்ரம் த மதர், இது வந்து ஒரு பாசிட்டிவ் பேபியை கேரி பண்ணும்போது, நெகட்டிவ் பேபினா பிரச்சனை இல்லை, பாசிட்டிவ் பேபியை கேரி பண்ணும்போது என்ன பண்ணால் கேன் லீக் இன் டு த பிளட் ஆஃப் த ஃபீட்டஸ். RH positive fetus can destroy the fetal RBCs. This could be a fatal to the fetus or could cause us the severe anemia. Fatalனா இறந்து போயிடுவாங்க, இல்லை அனீமியானா அனீமியா அண்ட் ஜாண்டிஸ். ஓகே, உங்களுக்கு வந்து அனீமியாவும் மஞ்சக்காமலையும் வர சான்ஸ் இருக்குது. இந்த கண்டிஷன் தான் எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ். இதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணலாம்? நீங்கள் எந்த ஸ்டெப்பில் அவாய்ட் பண்ணலான்னா, இப்போ பேபி வந்து எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, ரைட்டா? பேபியோட பிளட்டு மதரோட பிளட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆனதும் மதர் டெவலப்பிங் antibodies against RH. அது எப்படி சொல்லலாம்னா RH ஆன்டிபாடின்னு சொல்லலாம், ரைட்டா? இந்த RH ஆன்டிபாடிக்கு அகெயின்ஸ்டாக ஆக்ட் ஆகிற ஒரு இன்ஜெக்ஷனை நீங்கள் கொடுக்கணும். அதனால இந்த RH ஆன்டிபாடிக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வேர்டு என்ன போட்டுக்கணும்னா ஆன்டி, ரைட்டா? 2 ஆன்டி இருக்கும். ஓகே, RH ஆன்டிபாடிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ஆன்டிபாடியை நீங்கள் வந்து கமர்ஷியலாக உங்களுக்கு இன்ஜெக்ஷனில் வரும், அதை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது என்ன பண்ணிடும்னா இந்த RH ஆன்டிபாடி மதரில் ஃபார்ம் ஆகிற RH ஆன்டிபாடியை நியூட்ரலைஸ் பண்ணிடும். ஓகே, இதனால் அது நியூட்ரலைஸ் பண்ணுறதுனால அடுத்து ஒரு குழந்தை பிறந்தாலும் இந்த ஆன்டிபாடிஸோட லெவல் வந்து மதரோட பிளட்டில் கம்மியாக இருக்கும், அந்த குழந்தையும் எஸ்கேப் ஆயிரும். அதான் சொல்கிறாங்க, திஸ் கேன் பி அவாய்டட் பை அட்மினிஸ்ட்ரேட்டிங் anti-RH antibodies to the mother immediately after the delivery of the first child. ரைட்? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. இதோட நம்ம பிளட் வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ரைட்?
ஓகே, coagulation ஆஃப் blood வந்து இருக்குது ரைட், அது பார்த்துடலாம். ஸோ எரித்ரோபிளாஸ்டோசிஸ் ஃபீட்டாலிஸ் உங்களுக்கு எந்த டவுட்டுமே மோஸ்ட்லி இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேபி டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். ரைட், நம்ம டிஸ்கஷனில் லாஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா coagulation ஆஃப் blood. நான் முன்னாடி இதை பற்றி நான் லைட்டாக சொல்லியிருக்கேன். இப்போ வந்து நான் டீட்டெயிலாக நம்ம இதை பற்றி என்னென்னு பார்க்கலாம். ரைட்டா? ஸோ 2 இது உங்களுக்கு தெரியும். coagulationனா blood லீக்கை ப்ரிவென்ட் பண்ணுறது. ஒரு ஃபார்ம்டு எலமெண்ட்டில் டேரெக்டாக இருக்க ஒரு ஃபார்ம்டு எலமெண்ட்டு, இன்னொன்று வந்து பிளாஸ்மா. ஃபார்ம்டு எலமெண்ட்டில் என்ன செல்லுன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம பார்த்தோம். பிளேட்லெட்ஸ், ஆல்சோ நோன் அஸ். பிளேட்லெட்டோட இன்னொரு பேர் என்ன, யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். எஸ், பிளேட்லெட்ஸ் இஸ் நோன் அஸ் த்ராம்போசைட்ஸ். ஏன்னா த்ராம்பஸை ஃபார்ம் பண்ணுறதுனால. ரைட்டா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டிஸ்கஷன் போகலாம். அது வந்து பார்த்திங்கன்னா coagulation ஆஃப் blood. ரைட், இங்கே பாருங்கள். You know that when you cut your finger or hurt yourself, your wound does not continue. கண்டினியூஸாக நமக்கு ஒரு அடிப்பட்டால் நமக்கு அப்படியே ரத்தம் ஊற்றிட்டே இருக்காது. அப்புறம் அந்த ரத்தம் எப்படி ஸ்டாப் ஆகுது? ஒரு பிளட் வெசல் இப்படி இருக்குது, இந்த பிளட் வெசலுக்குள்ளே ரத்தம் ஓடிட்டுருக்கு. நம்ம எதுலையா போய் இடிச்சுக்கிறோம், நமக்கு அடிப்படுதுன்னா இது வந்து கிழிச்சிட்டு இதுலேருந்து பிளட்டு வந்து நமக்கு வெளியில் வருது. ஆனால் இந்த பிளட்டு வந்துகிட்டே இருக்கணும்ல, ஏன் ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த பிளட்டு வெளியில் வர்றது ஸ்டாப் ஆகுது அப்படின்னு நீங்கள் என்னைக்கா யோசிச்சிருக்கீங்களா? அதுதான் கேட்குறாங்க. Your wound does not continue to bleed the long time. Usually the blood stops flowing after some time. Do you know why? ஏன் இது நடக்குதுன்னா, blood exhibits the coagulation or clotting in response to the after the injury or trauma. இன்ஜுரியோ ட்ராமாவோ நடந்துச்சா coagulationனும் நீங்கள் சொல்லலாம், இல்லை கிளாட்டிங்னு சொல்லலாம். அப்படின்னா என்னென்னா ரத்தம் வந்து உறையிறது. ஓகே, this is the mechanism to prevent the excessive loss of blood from the body. உங்கள் உடம்புல இருந்து உங்கள் உடம்புல அந்த சின்ன ஒரு அடிப்பட்ட இடம் வழியாக உங்கள் உடம்புல 5 லிட்டர் பிளட் இருக்குது அப்ராக்சிமேட்டாக. அந்த மொத்த பிளட்டுமே இது வழியாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெக்கானிசமெல்லாம் இருக்குது. யூட் ஹேவ் அப்சர்வ்ட் எ டார்க் ரெட்டிஷ் ப்ரௌன் ஸ்கேப் ஃப்ரம் அந்த சைட் டு த கட் இன்ஜுரி ஓவர் ஏ பீரியட் ஆஃப் டைம். ஓகே, உங்களுக்கு அடிப்பட்ட அந்த காயம் வந்து காஞ்சு போகுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்போ வந்து ஒரு பக்கு மாதிரி வரும். அதெல்லாம் என்னென்னா பிளேட்லெட்டும் ஃபைப்ரினோஜன்ஸ் தான் சொல்ல வராங்க. இட் இஸ் எ கிளாட் ஆர் அ கொயாகுலம். இதுக்கு பேர் கிளாட்டுன்னு சொல்லலாம், இல்லை கொயாகுலம்னு சொல்லலாம். மெயின்லி த நெட்ஒர்க்ஸ் ஆஃப் த த்ரெட்ஸு கால்ட் த ஃபைப்ரின். ஓகே, ஃபைப்ரின்னா என்னென்னா, நீங்கள் முன்னாடி பார்த்தீங்க அதில் ஃபைப்ரினோஜன் அப்படின்னு இருக்கு இல்லையா, பிளேட்லெட்டில் இருக்கிற ஃபைப்ரினோஜன் அது ஆக்டிவேட் ஆச்சுன்னா ஃபைப்ரினாக மாறிடும். Okay, so fibrins are formed by the conversion of inactive fibrinogen in the plasma by the enzyme called thrombin. இது ரொம்ப important. So fibrinogen fibrina மாத்திர enzyme வந்து பார்த்தீங்கன்னா thrombinன்ற enzyme வந்து பட்டுச்சுன்னா fibrinogen ஒரு fibrina மாறிடும். Thrombins in turn to form the other inactive substances present in the plasma called the prothrombin. இந்த thrombin வந்து பார்த்தீங்கன்னா thrombina மாறுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா prothrombina இருக்கும். ப்ரோ இன்ட்டு த்ராம்பின். இந்த ப்ரோத்ராம்பின் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் ஆகி த்ராம்பினாக மாறும். இந்த த்ராம்பின் வந்து ஃபைப்ரினாக மாற்றும். ஓகே, அண்ட் என்சைம் காம்ப்ளெக்ஸ் த்ராம்போகைனேஸ் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் த அபோவ் ரியாக்ஷன். ஸோ த்ராம்போகைனேஸ்ன்ற ஒரு என்சைமும் இதுக்கு தேவைப்படுது, த்ராம்போகைனேஸ். ரைட், ஃபார்ம்ட் இன் த சீரியஸ் லிங்க்டு பை த என்சைமெட்டிக் ரியாக்ஷன் cascade process involving the number of factors present in the plasma in an inactive state. Right, and injury or trauma stimulates the பிளேட்லெட்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, பிளேட்லெட்ஸ். ஸோ ஆல்ரெடி ஃபைப்ரினோஜன் இருக்குது, ஃபஸ்ட்டு வர்றது பிளேட்லெட்டு. இந்த பிளட் டு ரிலீஸ் அ சர்டன் ஃபேக்டர்ஸ் விச் ஆக்டிவேட் த மெக்கானிசம் ஆஃப் coagulation. Certain factors released by the tissues after the site can initiate the coagulation. சிம்பிள்ப்பா, இது நீங்கள் சிம்பிள் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ரைட், நான் இங்கே ட்ரா பண்ணி காட்டுறேன், அதுக்காக தான் சொல்ல வரேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளட் வெசல் இருக்குது, இப்படி இருக்குது. ஆனால் இதில் வந்து ஒரு அடிப்பட்டது என்ன ஆகுதுன்னா, இந்த பிளட் வெசல்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளட்டு வந்து வெளியில் லீக் ஆகுது. ரைட்டா, நான் பிளட்டில் 3 செல் சொன்னேன். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிசி சொன்னேன், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூபிசி சொன்னேன், தேர்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிளேட்லெட் சொன்னேன். ரைட்டா, இந்த மாதிரி இந்த இன்ஜுரி ஆகி ஓட்டை விழுந்ததும் ஃபஸ்ட்டு பிளேட்லெட் தான் வரும். இந்த பிளேட்லெட்டோட வேலை என்னென்னா, இது வந்து ப்ரோத்ராம்பின் இருக்கு இல்லையா, ப்ரோத்ராம்பின் இருக்கும். ப்ரோத்ராம்பினை இது மேலே பட்டு அதை த்ராம்பினை ஆக்டிவேட் பண்ணிடும். ரைட்டா, இந்த த்ராம்பின் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த சர்க்குலேஷனில் தானே பிளாஸ்மா இருக்குது, பிளாஸ்மாவில் ஃபைப்ரினோஜன் இருக்கும். ஃபைப்ரினோஜனை இந்த த்ராம்பின் என்ன பண்ணிடும்னா ஃபைப்ரினாக மாற்றிடும். இந்த ஃபைப்ரின் என்ன பண்ணுன்னா, இந்த ஃபைப்ரின் வந்து தின் ஸ்ட்ராண்டு மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராண்டு மாதிரி இங்கே ஃபார்ம் ஆகி இந்த பிளட்டை வந்து அரெஸ்ட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து கிளாட்டிங். இதுக்கு முக்கியமான ஒரு அயன் தேவைப்படும், அந்த அயன் தான் கால்சியம் அயன். இதுவும் கொஸ்டின்.
ரைட்டா? இதோட வந்து உங்களுக்கு பிளட்டுன்ற ஒரு கான்செப்ட் ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். அதை கண்டிப்பாக சால்வ் பண்ணுங்கள். டவுட்ஸ்னால் கேளுங்க. நம்ம அடுத்த கிளாஸில் இதோட கண்டினியூஷன் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.